விக்கி ப்ரூஸின் கோச்சார் ப்ரெடிக்ஷன் ஆதரவாளர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி 2025 செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்க போகுதுன்னு பார்த்தா, 2 சுபர்கள் ராசியை வலுத்து பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களோட 8ஆம் இடம் சற்று பாபத்துவ நிலை அடையுது. அதாவது 8ஆம் அதிபதி உங்களுக்கு உச்சமும் அடைந்து சனியின் பார்வையிலையும் வந்து கூடுதலாக அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை சனி பார்க்கறதுன்றது கடுமையான பாபத்துவ அமைப்புங்க. அப்போ என்ன, இந்த வாரத்தில் ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்தினுடைய கெடுபலன் அமைப்புகள் இருக்கும். அகலக்கால் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு, தேவையில்லாதவர்களுக்கு பணத்தை கடன் வாங்கி லாஸ் ஆகக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத விஷயங்களுக்கும் கடன் படக்கூடிய அமைப்பு, இந்த வாரத்தில் ஒரு சமானோ வம்பு வழக்கோ கோர்ட்டு கேஸோ ஏதோ ஒன்று நீங்களாக போய் வாங்கிக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான ஒரு சாதகமற்ற தன்மை அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த முதல் ஒரு வாரத்தில் இருக்கும். யாரையும் நம்ப வேணாம். வார பிற்பகுதியில் கூட உங்களுக்கு 21ஆம் தேதி அப்படியே சந்திராஷ்டம நாள். இந்த சந்திராஷ்டம நாள்லாம் பெருசாக யாரையும் நம்ப வேணாம். ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறதோ, நண்பரோட சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன், இவ்வளோ லாபம் வந்தது, அவருக்கு தெரிவிக்கிறேன், இவருக்கு தெரிவிக்கிறேன்ற மாதிரி விஷயங்களோ, நெடுநூற பயணங்கள் போய் அப்படியே அந்த நபரை பார்க்க இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா அவர் லீவில் இருக்கிறாருங்க, எம்சியில் இருக்கிறாருங்கன்னு ஏதோ ஒரு வகையில் எடுத்து வச்ச காரியங்கள் தள்ளி போகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம், அதாவது செப்டம்பரில் இருக்கக்கூடிய 3ஆவது வாரம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். இப்பொழுதுக்கு பயணத்தை ஒத்தி போடுங்க. பெரிய அளவுக்கு முடிவுகளோ மாற்றங்களோ செய்யாமல் இருங்க. ஒரு நிதான முடிவு எடுக்க முடியாத அமைப்புகள் இருக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பாத சனி அமைப்பு பெருசான பாதிப்புகள் ராசியே குரு சுக்கரன் பார்க்கறனால இல்லை அப்படின்னாலும் கூட, இந்த இடத்துல 8ஆம் இடம் சற்று உங்களுக்கு நெருடல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன விபத்து, வாகன செலவுகள் மாதிரியான ஒரு தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்தில் இருக்குங்க. எல்லா வகையிலையும் சற்று கவனமா இருங்க. எல்லா இடத்துலையும் எவ்வளவு பாசிட்டிவ் விஷயம் இருக்கு அப்படின்னு தேடி பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஜோதிடரான நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி மென்னு முழுங்குறன்ற பட்சத்தில் ஏதோ ஒரு நல்ல தன்மை இல்லை அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க. ஆனாலும் இந்த இடத்துல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, பொருளாதார அமைப்புகளையோ, பணத்தை இங்கே மறந்து வச்சுட்டேன், வெளியுயர்ந்த பொருள் அங்கேயே மறந்து வச்சுட்டேன்ற மாதிரியான ஏதோ ஒரு நெருடல் சம்பவம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வார பிற்பகுதியில் பெரிய அளவுக்கான நல்ல முயற்சிகளை பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய அமைப்புகள் என்ன முடியுமோன்ற மாதிரியான தன்மைகளை சகல தரப்பு கும்பராசிக்காரர்களும் நிச்சயமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வரக்கூடிய இழப்புகளை தடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த செப்டம்பர் 3ஆவது வாரம் சகல தரப்பு கும்பராசிக்காரங்களுக்கும் இருக்கும்.